கால் ஒன்றாக்கா உண்டாந்தத தித்திக்க தித்திக்க முத்தமிழே முருகா. அழக்கூடாது. அழுதா நீ கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு என்னைய பார்க்கவா, இல்லைன்னா தைரியம் அங்கே நெல்லு. என்ன செய்ய போகிற? நீ வந்தோடனே முருகப்பெருமான் வரார. முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா? எதுவும் சொல்லிட்டு வந்தியா? அங்கே என்ன வேண்டனே முடிச்சுட்டா என்ன கொடுப்பதாக சொல்லியிருக்க கோயிலுக்கு? கையில் கிடைச்ச தங்கம் கிடைச்சா நீ கொடுத்துருவியோ? ஏப்பே உள்ள காலில் ஒன்றுட்டு வந்தால என்ன கிடைச்சாலும் கொடுப்பான். ஒரு கேள்வி கேட்டால் பதில் வந்துச்சா? உன் பங்கு முதல்ல எடுத்துகிட்டு தானே முருகா எனக்கு தந்திருக்க. உட்கார். உன் பேரே பழனி அம்மாளா? இதில் வில்லங்க இல்லாமல் உன் இடத்த உனக்கே வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்த உன் கையால் அங்கே சாமி பாதத்தில் வை. ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வரலாம். கர்மசாமிக்கு இந்தாமா வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து வா. 3 முறை என்னைய பார்க்கவா. இல்லற வாழ்க்கைக்குள் மன வருத்தமும் குழப்பமும் அடைந்து வந்தது யார்? பாமா. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் குழப்பம் யாருக்குமா? என்ன வருத்தம் உங்களுக்குள்ள? ஹோய் கால் வந்துட்டு வரலாம். அடுத்து கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? யார் அது? வாங்க. திருச்சி எல்லை உத்தரவு. உங்கள் பிள்ளை யார்? பொம்பளை பிள்ளைக்கான பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கிய மன வருத்தம் இருக்குது. சரிண்ணா? ஓகே. கால் வந்துட்டு வரலாம். முருகா பக்கத்தில் கம்பி இருக்கு, இடிச்சிடாம மயமா. ஆய் நில்லாங்க. விட்டுருங்க விட்டுருங்க, நின்றுரும். உட்காருங்க. நின்னாச்சு, விட்டுருங்க. என்ன வேணும்ப்பா? ஒரே கேள்வி தான் உங்களை கேட்க சொல்லிருக்கு. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். கல்யாணம் முடிச்சாச்சா பையனுக்கு? காலை அனுப்பிவாங்க. வந்து கண்ணை மூடி உட்காருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் போயிட்டு வரேன். சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தில் என்கிட்ட எந்த கதையும் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கணும். கண்ணை முடிக்காங்க. ஆழமாய் வந்த மகன் நுரையீரலில் ஒரு பாதிப்பு. ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. உனக்கு மூச்சுக்குள்ள நுரையீரலில் பாதிப்பு இருக்குது. சொல்ல ஓராண்டு நாளில் பணங்கள் எல்லாம் நஷ்டம், தேவையில்லாத விசாரணை நடந்துச்சா? இல்லாத இடம் தனிலே இகழ்பவருக்கு போராட்டம். பொது போராட்டம் இடத்தால் நடக்கா? மகன் ஒருவனுடைய தீராத நடைமுறை ஒழுக்க குறைவால் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. படிப்பும் ஓடாது, பண்பும் இருக்காது. வீட்டில் நிலையில்லாத மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கும். இடம் மாறிவிட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும்னு சோதிடனுடைய வாக்கு. ஆனால் அது சுகமில்லை. அப்படி போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு வழி என்ன? இந்த நிலைகளுக்கு ஒரு முடிவு வேணும். வைப்போம். பொல்லாத கடன்களும் குழப்பமும் இருக்குது. இவைகளுக்கு ஒரு முடிவு வேணுமே. என்ன செய்யலாம்? பைரவா, நீ வந்திருக்கிறிய சுவாமி, என்னன்னு கேட்குறேன்.
ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை கொண்டு வந்து என்னை வந்து பாருங்கப்பா, உங்கள் பாவத்தை தீர்த்து தரேன், உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தரேன், தொழிலையும் அமைச்சு வெற்றியாக்கி தரேன். இந்த வாரமே போயிட்டு வந்துட வேண்டியதான். ஏன் லேட் ஆகணும்? இந்தாமா நல்லா போயிட்டு வா போ. கர்மசாமிக்கு கல்யாணம் மாணவரே சௌக்கியமா, கண்ணான கண்மணியும் சௌக்கியமா. அப்படி அப்போ ஓடுனா என்னது ஓடுற அந்த அந்த கிடையாது கொண்டு இங்கே போடு, அது கொண்டு வந்து இங்கே போடு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக சம்பந்தம் கண்ட வழியிலே மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் நமக்கு எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்னும் ஒரு சில சந்தேகமும் ஐயப்பாடுகளும் தோன்றி திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு போய் மூழ்கி புண்ணியத்தை அடைய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளும் செய்து இதுவரை எந்த ஒரு நற்பலனும் அடையாமல் வேதனை அடைந்து என்னை பார்க்க வந்தீர்களாம். உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. இப்போ உன் பிள்ளையின் வாழ்க்கை நீதிமன்ற வாசலுக்கு குதிரை போய் நிற்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. என்ன இருக்குது? நீதிமன்றத்து வாசலில் குதிரை போய் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. வழக்கில் நம்பக்கம் சார்பாகுமா அல்லது வாழ்க்கை தொடருமா பிரிந்து போகுமா என்ற மூவகையான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் மூண்டெழுந்து பெரிய துயர அலைகளை கொடுத்து தீராத பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கு. வேண்டேன் என்று சொன்னால் பணம் வேணும், வேணும்னு சொன்னால் நிம்மதி வேணும். அதனால் இனிக்கின்னு முழுங்கவும் முடியலை, கசக்குன்னு துப்பவும் முடியலை. இப்படி 2 கட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை இப்போ இருக்குது. இதில் ஒரு தெளிவான முடிவை கொடுத்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் நடுநிலை தவறாமல் ஒரு நிலையை உருவாக்கி தந்தால் போதுமா? வேணுமா வேண்டாமா? பணம் சரி, இப்போ நல்வாழ்வை தேடணும், வெற்றியாக்கி தந்தால் போதுமா? அப்போ நீங்கள் 9 மாதம் பொறுமையாக இருக்கணுமே. கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், பொறுத்து தான் ஆகணும். 9 மாதம் பொறுமையாக இருக்கணும். ஒரு சட்டையை 2 பேரும் போட்டுக்கிட்டாங்கப்பா, காலில் வந்துட்டாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? புரியுது. கூடுதலை போட்டால் சட்டை கழிச்சு போயிடும். அல்லது யாராவது ஒருத்தன் உருவிட்டு ஓடணும். என்ன? அங்கேருந்து மெல்ல அப்புறப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமாப்பா? வா பக்கத்தில். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். அவன் போட்டாவும் கொண்டு வந்து தர வேண்டும். ஜெயிக்கிறேன். பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு 2-3 நாட்டின்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன நினச்சிய? 60 நாள் டாமுன்னு சொல்லிட்டிய. இருதார யோகம் உள்ள பிள்ளை, கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். சந்தோஷமாக இருங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு மகா கேரள தேசம், கேரளா மீண்டும் அழைப்போம். இன்னும் 2 நாள் உத்தரவு இருக்கு. ஏங்க வர பிற பேசலாம். உட்கார. கொஞ்சம் தண்ணி தாங்க குடிக்க. மலையாளம் விட நீங்கள் எந்த எവിടെ ஸ்தலமானோ இடுக்கி. கச்சோடம் யார் நடத்துகிறா? ஓ, கச்சோடம் யார்ப்பா நடத்துகிறா? பிஸ்னஸ். வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ஹெல்ப்பு.
ஹெல்ப் வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டது யார்? மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? பையன். வா, பையன் எവിടെ உண்டு? இல்லை சங்கரி அவன் கடத்தில் பட்டுற பார்த்து. உன் பையன் எங்கே இருக்காரு? பெங்களூர். கால் வந்துட்டு வா. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வந்து போலே. வேணுமா வேண்டாமா? வேணும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு போகலாம். அக்கா என்ன மூட்டையை கட்டுத்தியா கோர்ட்டு? அதானே பார்த்தேன். அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். இலசு தாயத்தை யாரும் கட்டியிருக்கீங்களா? நீ வச்சிருக்கியோ? காட்டு. போகா துயரம் போம் வல்ல கணமதுர மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால். ரொம்ப சுற்றி போச்சு உங்களுக்கு. இந்த எந்திரம் என்ன எந்திரம் தெரியாது. யார் கட்டினா? ஒரு ஆள் கட்டு. அதில் நோ யூஸ். அதனால தான் அதை கலத்தி எறியதுக்காக தான் அதை இப்போ நான் கண்டுபிடிச்சி சொன்னேன். தேவையில்லை. என்ன காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உன் பையனுக்கு நிறையான பணியை தாரேன். இப்போ இருக்கிற கடன்களை தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும்ப்பா? வேறு இந்தா சிம்ம மாதத்தில் கல்யாணம் நடக்கும். அதுக்கு பணமும் கிடைக்கும். இந்தா உன்னுடைய நண்பர்கள் மூலமாகவே பெண் கிடைக்கும். இடுக்கி மாவட்டம். கால் வந்துட்டு வரலாம். சிவன் சேத்திரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் வீட்டாக இருக்கா? உனக்கு தான் அடுத்து. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த காதும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது எப்படி? இது நிலைக்குமா நிலைக்காதா? என் உள் மனத்துக்குள்ளே நம்மளை விட்டு இது ஒதுங்கிரும்னு என் மனத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது உண்மையாக கருப்பசாமி? அப்படி விளைகிறதுனா எனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது? என் பிள்ளையும் சரியில்லையே. அவனுக்கு பொம்பளை பிள்ளை விஷயத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் அவனுக்கு குறை இருக்க. எப்படி இந்த உலக வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு போகிறது? எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு நீ கேட்குறியான். உண்மையா? கால் வந்துட்டோம். இன்னொருத்தரம் கால் வந்துட்டாமா. உன்னை பற்றி ரொம்ப தெரிய வேண்டியிருக்குண்ணா. இந்த மகர மாதம் வர மனதை அடக்கி பொறுமையாயிரு. வரவு செலவு பார்க்கறதுக்கு உதவி செஞ்சு தரேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கடை வியாபாரம் வைக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கருப்பசாமியுடைய உதவியால் நீ உயர்வாய். யார்கிட்டையும் மாட்டிக்கிடாமல் உன்னையை காப்பாற்றுறேன். போதுங்களா? இந்தா பணம் தந்துட்டேன். செல்வாக்காகுது. பேணி வச்சுக்கா. மீட்டியாச்சு போ. கருப்பசாமிக்கு சிவன் சேத்திரம் எங்கப்பா இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். தீராத சாப்பிட்டு போமா. உன் பிள்ளையினுடைய ஆரோஸ்கோப் ஜாதகத்தை பார்த்தேன். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் மன வருத்தங்கள் நிறைய அடைஞ்சி குழப்பமான சில சூழ்நிலைகள்லாம்
கிரகங்களால் ஆகியிருப்போம். இப்போ ஈராண்டு காலங்கள் சோதனையான காலத்தில் பணம், தொழில் இவைகள்லாம் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. உறவினர்களுக்குள்ளே நமக்கும் மனநிலைகள் சரி இருக்காது. அதனால் இந்த 1, 2, 3 ரிஷப மாதம் கழிந்து போயிட்டால் நல்ல ஒரு மங்களகரமான காரியம் தேடி வரும். இந்த ரிஷப மாதத்தில், ரிஷபம்னா வைகாசி மாதம் தெரியுங்களா, தேடி வரும். அதுக்கு பிறகு அதை நல்ல வெற்றியாக நடத்தி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா மகிழ்ச்சி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்க்க வருவாய். புண்ணியமாக வாப்பா, பக்கத்தில் வா. நல்லா கர்மசாமிக்கு உங்களுடைய பாரியனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பாரியனா யார்? அவள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கர்மசாமிக்கு சரி, கரெக்ட், ஓகே. அதே கேரள தேசம் தேவி சேத்திரம் அருகில், வீட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் உண்டோ? வாப்பா. என்ன வாகனம் எதுவும் வச்சுருக்கியா? என்ன வண்டி வச்சுருக்க? ஓகே, கால் வந்துட்டு வா. ட்ருன்னு சத்தம் கடிச்சு பிடிச்சிக்கிடுவோம். மயக்கம் எனது அடுத்த வாரத்தை நான் பாடலையே, நீங்கள் ஏன் பாடுதிய? என்னடா தம்பி, இந்த காலை பிடி, விரலை பிடிச்சி கண்ணை முடிக்கா. மூன்று ஆண்டுகளாகவே இந்த கடன்கள், மனவேதனைகள் நிறைய இருக்கும். இருக்கிற வாகனத்தையும் சரியாக நடத்த முடியாத குறை இருக்கும். அடுத்து ஒரு வாகனம் வாங்கணுங்கிறதுக்காக முயற்சித்து வெற்றியடைய முடியாத துயரலைகள் இருக்கும். சில நண்பர்கள் மூலமாக பொருளாதார நஷ்டங்கள் தோன்றியிருக்கு. அதனால் உன் கடனை தீர்த்து தாரேன், தொழிலை ஓங்காரமாக ஆக்கி தாரேன், குடியிருக்க இன்னொரு வீடும் தாரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அப்படியா? சரி, யார்? கடலூர். கடலூர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை மூலம் கூட்டாப்பா. கால் வந்துட்டு வரலாம். பேரனுக்கு பேச தெரியல, வயசு 19 ஆயிடுச்சு. உட்காருங்க. அவனுக்கு யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியாக உட்காந்துக்கிட்டோம். வாயே திறக்கக்கூடாதான். கேள்விப்பட்டது அதுதான். எந்த ஊர்? பள்ளிவாசல் போகிற வழியில் இருக்கா? இருக்குது. போன உடனே குதிரை அங்கே தான் நிற்கி, நிறைய பேர் காணிக்கையெல்லாம் போடுதாங்க. ஏன்னா நீங்கள் இருங்க, நீ கால் வந்துட்டு வா. யாரு? ஆ ஆ ஆ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைன்னா வீடுன்னு அர்த்தம். இவங்க வீட்டு எல்லையை தாண்டினோடனே நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்ட் சைடில் போனால் அந்த முக்கில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது. இருக்கா? அங்காளம்மன் ஒரு தெய்வம் அந்த ஏரியாவில் வருது. சரிதானா? கும்பிடுறது. அதே மாதிரி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் இடம், உறவுகள் சம்மந்தமான பகைகள் ஏற்பட்டு அதில் பெரிய வழக்குகள்லாம் வந்து செய்வினை வினை கோளாறுகள்லாம் நடந்து குடும்பத்தில் ஒருவருடைய உயிர் போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுது. நடந்துச்சா? இப்போ ஒருத்தருடைய ஐம்புலன்களில் 3 பேருக்கு பாதிப்பு இருக்கும். ஒன்று உனக்கு ஒரு கை, இன்னொருத்தருக்கு வாய், இன்னொருத்தருக்கு கண்.
இப்படி மூவருக்கும் மூப்பொருளும் குறைவுடையதாக இருக்கும். இது எல்லாம் பாவ வினையின்படி வந்ததே தவிர செய்வினையின்படி வந்ததல்ல. அதனால் இதை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன். கையை குணமாக்கிடலாம், வாயை குணமாக்க முடியாது. கண்ணை குணமாக்கிடலாம், காலத்தை நீட்டிக்கலாம், காலில் வந்துட்டு வந்துக்கலாம். விஷயம் அவ்வளவுதான், முடிஞ்சு. துணைக்கு வந்ததுனால துயமாக இருந்துக்கலாம். வெண்ணி தந்தால் குடிச்சிக்கலாம். வரலாம், கொண்டு வாப்பா. அதனால் பேசாத பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். இருக்கிற கடன்களை தீர்த்து புண்ணியமாக வாழ வச்சு தரேன். உன் கையவும் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அதே கடலூர் எல்லை சாமி தொழிலால் நஷ்டப்பட்டு கடன்கள் பட்டு வேதனை அடைதன, ஒரு முடிவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். சூடாக இருக்கா? கூடாது. என்ன தொழில்னே? உங்கள் கடையை கடந்தா 2 தெரு வருது, தெருவை தாண்டினா சுடுகாடு வருது. சுடுகாடு இருக்கோ? கால் வந்துட்டு அப்போ நீ தான். ஒம்பது மாதமாக கடைக்குள்ளே இருட்டாக இருக்குது. தொழில் சரியாக ஓட மாட்டுக்கு, வருமானமும் வரமாட்டுக்கு. உண்மையா இல்லையா? இடமாற்றம் பண்ணதுக்கும் வழி கிடையாது. கடை பக்கத்தில் ஒரு மரம் இருக்காது. என்ன மரம்பா? அருமையான நிழல் தான், நல்லா இருக்குது. ஒரு தெய்வம் அந்த இடத்துல இருக்குன்னு சிலர் சொல்லுதாங்க. ஆமாம், இருக்குன்னு சொல்லுதாங்க. அது இப்போ கொஞ்சம் புன்னகையாக இல்லை, நல்லா இல்லை. அதை வளமாக்கி உன் தொழிலையும் பிரித்தாரேன். உன் பிள்ளையை பற்றி என்ன வேலை கேட்கணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஓ, கரை கடந்து ஒருத்தி படம் பார்த்துருக்கீங்களா? உன் பிள்ளை பேர் என்ன பேர்? கரை கடந்த ஒருத்தின்னு ஒரு படம் உண்டு, பார்த்துருக்கியா? பார்க்கலையா? அப்படியா? அதோட ஒரு பாட்டு உண்டு. ஏன் இதை சொல்லுதுன்னு உனக்கு தெரியலையா? அப்போ பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு, அவள் பேர் தானே அந்த பிள்ளைக்கு. அடுத்த இடத்துல உர வச்சுருக்கு. என்ன வச்சுருக்கு? அதனால் எதிர்பார்க்காம நம்மளை கடந்து நம்ம தூங்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமையில் வண்டி உட்கார்ந்துருக்கு. போகாமல் தடுத்து தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. பயணிச்சாரு.